இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு கூட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹிம் ஆஃப் ஃபெய்த், ஒரு விசுவாச பாடல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நீங்கள் நினைத்திருக்கிற நிறைய காரியங்கள் ஒழுங்காக போகாமல் இருக்கலாம், ரொம்ப மோசமான நிலையில் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அப்படி ஒரு படுகுழியில் விழுறது போல இருக்கலாம். பட் காரியங்கள் எப்படி இருந்தாலுமே, சூழ்நிலை எப்படி இருந்தாலுமே, விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். No matter how your situation is, faith is mandatory. Yesங்க, ஏன் தெரியுமா? நம்ம விசுவாசத்தினால பிழைக்கப்படுற ஜனங்க. இதை நார்மலா ஒரு மனுஷன், இயேசுவை நம்பாத மனுஷன் எப்படின்னா, அவன் பிராக்டிக்கலா இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, ஓகே நம்மளுக்கு ஆபத்தில், அப்படிதான் அவன் ஒர்க் அவுட் பண்ணுவான். பட் நம்ம இதெல்லாம் இருக்குதோ இல்லையோ, இதெல்லாம் நடக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்குதோ இல்லையோ, ரிசோர்ஸ் இருக்குதோ இல்லையோ, எனக்கு தேவன் மீது விசுவாசம் இருக்கு, இது நிச்சயமாகவே தேவன் நமக்காக செய்து முடிப்பார் என்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ள தேவை. ஓகே, வாங்க நம்ம ஹாபக்குக் 3ஆம் அதிகாரம் 17 வரைக்கும் வாசிக்கலாம். 19 வரைக்கும். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நடக்க பண்ணுவார். இப்பொழுது நம்ம இங்கிலீஷில் வாசிக்கலாம். சாரி. Habakkuk 3:17-19. Though the fig tree may not blossom, nor fruit be on the vines, though the labor of the olive may fail, and the fields yield no food, though the flock may be cut off from the fold, and there be no herd in the stalls, yet I will rejoice in the Lord. I will joy in the God of my salvation, because the Lord God is my strength. He will make my feet like deer's feet, and he will make me walk on my high hills. Amen. இந்த இடத்துல ஆபக்குக் எவ்வளோ அழகா அந்த ஒரு என்ன சொல்றது, விசுவாசத்தின் பாடலை உருவாக்கி இருக்காரு பாருங்க. அத்தி மரம் துளிர் விட்டாலும், திராட்சை செடி கனி கொடுத்தாலும், தொழுவத்தில் ஆடுகள் மாடுகள் இருந்தாலும் இல்லைனாலும் இல்லை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன் என்று. ஏன்னா இந்த இடத்துல அந்த விசுவாசம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இது நடக்கலனாலும் நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், ஏன்னா அவரே என்னோட பெலனா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் என்னோட கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயர்ந்த ஸ்தலங்கள்ல அவர் நம்மளை நடப்பிப்பார் என்பது. இதுதாங்க விசுவாசம். நம்ம கண்கள் காணாம இருக்கலாம், நம்மளோட காதுகள் கேட்காம இருக்கலாம், நம்மளோட சரீரம் அதை உணராம இருக்கலாம், நம்மளுக்கு ரொம்ப நாளா நடக்க வேண்டிய காரியம் நடக்காம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த வசனத்துல வாசிச்சது போல இதெல்லாம் நடக்கலனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். ஸோ இன்றைக்கு நீங்க எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? எந்த காரியத்துல அவிசுவாசமா இருக்கிறீங்க? வேணாங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார். அவரே உங்க பெலனா இருக்கட்டும்ங்க. அவர் உங்களோட கால்களை மான் கால்கள் போல ஆக்கி, அது மட்டும் இல்ல, உங்களை உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். ஆமென். தாழ்வான ஸ்தலங்கள்ல நடக்கிற காலம் முடிந்து உயர்ந்த ஸ்தலங்கள்ல நடக்கிற நேரம் வரும். ஆமென். வாங்க இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். எதற்காக ஜெபிக்க போறோம்? இந்த ஒரு நடக்காம இருக்கிற ஒரு காலத்துல, நம்ம விசுவாசம் சோதிக்கப்பட்ட காலத்துல பெலன் தாங்க கர்த்தாவேன்றதை நம்ம கேட்போவாங்க. ஆண்டவரே, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமாப்பா. நாங்க கடந்து வர பாதை உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களுக்கு பெலன் தாங்க, எங்களுக்கு விசுவாசத்தை தாங்க ராஜா. அப்பா, அத்திமரம் துளிர் விட்டாலும் விடலனாலும் ஆண்டவரே, அப்பா திராட்சை செடி கனி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஆண்டவரே, தொழுவத்தில் மாடுகள் ஆடுகள் இருந்தாலும் இல்லைனாலும் அப்பா, நாங்க உமக்குள் மகிழ்ச்சியா இருப்போம் தகப்பனே. எங்களோட ரட்சிப்பு உங்களுக்குள்ள நாங்க களி கூறுவோம் ராஜா. நீர் எங்கள் பெலனா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவீர் ராஜா. நீர் எங்களோட கால்களை மான் காலை போல ஆக்குவீர் தகப்பனே. ஓ ரமந்தி கிரிஷா கராபா சிக்கி திரியா கரலரவா. விசுவாசத்தை சோதிக்க வர ஒரு பிரச்சனைகளையும் ஆண்டவரே உங்க பாதப்படியில வைத்துட்டோம். நாங்க பிரச்சனைகளை காண போறது இல்லை, நாங்க உங்களே காண போறோம் ராஜா. மீது எங்களோட விசுவாசம் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.
ரிமெம்பர், நடக்குதோ இல்லையோ நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம். அவர் நம்மளோட விசுவாசத்தை பார்த்து வியந்து அவர் நம்மளுக்காக அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆமென். God bless you. Have a great day.